எந்த விதத்தில் ராஜம் கிருஷ்ணன் மற்ற படைப்பாளர்கள் இருந்து வேறுபட்டு நிற்கிறார்? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. இப்பெல்லாம் முகநூல் வந்தாச்சு, ட்விட்டர் வந்தாச்சு, அப்புறம் எழுதுவதை பேசுவதற்கு வாசித்து காட்டுவதற்கு பாட்காஸ்ட் வந்தாச்சு. எழுதணும் என்று நினைக்கின்றவர்கள் கூட கையில் பேனாவே பிடிக்காமல் கம்ப்யூட்டர்ல அப்படியே தட்டச்சு பண்ணிடலாம். அந்த மாதிரி வசதி எல்லாம் வந்தாச்சு. ஆனால் இது மாதிரியான வசதிகள், தொலைபேசி சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கணினி அல்லது செய்தித்தாள்கள் எதுவும் பரவலாக இல்லாத ஒரு 1925 நினைத்து பாருங்கள். அப்போது பிறக்கின்ற ஒரு பெண் தன்னுடைய 15வது வயதில் திருமணம் ஆகிறது. இப்பெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? 15வது வயதில் திருமணம், 20 வயதுக்குள் திருமணம் என்பது குழந்தை திருமணம் என்று நாம் இப்போது வகைப்படுத்துகிறோம். ஆனால் ராஜம் கிருஷ்ணனுக்கு நடந்தது அதை போன்ற ஒரு குழந்தை திருமணம் தான். அதிலும் கூட்டு குடும்பம், எவ்வளவு வேலை இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் காணொளியில் பார்த்த மாதிரி அவர் எப்போது எழுத துவங்குகிறார் என்றால், எல்லா வேலையும் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 10 மணி வரைக்கும் தொடர் வேலைகளை முடித்து விட்டு அதற்கப்புறம் சமையலறையை கழுவி விட்டுட்டு அந்த சமையலறையில இருக்கக்கூடிய அந்த நீரின் ஈரத்தில் குழுகுழுவென்று உட்கார்ந்து எந்த பேப்பர்ல எழுதுறார் அது ரொம்ப முக்கியம். மளிகை சுற்றி வருதில்ல, அந்த மளிகை சுற்றி வருகின்ற அந்த கிழிஞ்சி நம்மள கசக்கி போடுற பேப்பர், அப்புறம் அந்த பில் வரும்ல ரசீது, அதனுடைய பின்பக்கம், இதையெல்லாம் வைத்துதான் அவர் எழுதி இருக்கிறார். சரி, எழுதுறாருன்னா கன்னத்துல இப்படி கை வச்ச மாதிரி இப்பெல்லாம் நம்ம போஸ்ட் கொடுக்கறோம்ல, நான் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு கவிஞர்ன உடனே கன்னத்துல கை வச்ச மாதிரி போஸ்ட் கொடுக்கறதா மிக பிரபலம். ஆனா அவங்களுக்கு அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா அவங்க ஃபார்மல் எஜுகேஷனே படிக்காதவங்கப்பா. ஃபார்மல் எஜுகேஷன் நம்ம இப்ப சொல்ற அந்த பள்ளி வகுப்பு, கல்லூரி வகுப்பு எதையுமே படிக்காத ஒரு பெண்மணியின் படைப்புகள் தான் இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தின் அடையாளமாக இருக்கின்றது, பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கிறது, நம்முடைய சமூக மாற்றத்துக்கான விதையாக இருக்கிறது என்னும் போது இன்னமும் அரங்கு அதிர நீங்கள் கைதட்டல் தர வேண்டாமா? இது எனக்கானது இல்லை, உங்களுக்கானதும் இல்லை. அங்கே இருக்கின்ற நூற்றாண்டு கடந்து அவரை பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அங்கே இருந்து அவர் புன்னகைக்கிறார். இப்பவாவது என்னுடைய படைப்புகளை நீங்கள் உள்வாங்குகிறீர்களே என்கின்ற நிம்மதி பெருமூச்சு அது. அதற்காகவே நாம் அவரை கொண்டாட வேண்டும். சரி, இவருடைய புதினங்கள் எத்தனை தெரியுமா? அவர் வாழ்ந்திருந்தது கிட்டத்தட்ட 89 வயது. 1925 89 வயசு வரைக்கும், 2014 வரைக்கும் வாழறாங்க. அவங்க படைத்திருக்கிற பட்டியலை நான் சொல்றேன். ஏன் நான் பொதுவான விஷயங்களை முதல்ல சொல்றேன்னா, இது ஒரு கலவையான அரங்கம். இதுல குறிப்பிட்ட ஒரு சேனம் போட்ட மாதிரி ஒரு பார்வை பார்த்தால் இவ எப்படா முடிப்பா, 8:30க்கு தானே இவ ட்ரெயின், 8 மணிக்கே அது வந்துடாதா அப்படின்லாம் மனசுக்குள்ள உங்க மைண்ட் வாஷ் ஓட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் பொதுவான விஷயங்களை முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு கொஞ்சம் அவருடைய கூர்மையான விஷயங்களுக்கு போலாம் அப்படின்னு. 89 வயது வரைக்கும் வாழறாங்க. நீங்க 2வது இடம் மாதிரி உட்காந்துட்டீங்க. முதல்ல அங்க, அப்புறம் அங்க, அப்புறம் இங்க மாறி மாறி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சுவாரஸ்யமா இருக்கு. அப்படியே அங்க வெளியில போயிடாதீங்க, கொஞ்சம் இருந்து பேசிட்டு கேட்டுட்டு போங்க. ஓகே. அடுத்தது புதினங்கள், 54 புதினங்கள். எவ்வளோ? 54. ஒவ்வொன்றும் 200 பக்கம், 300 பக்கம், 400 பக்கம் என்கின்ற அளவில் புதினங்கள். யோசிச்சு பாருங்க. ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாத ஒரு பெண்மணி, முறை சார்ந்த கல்வி இல்லாத ஒரு பெண்மணி எழுதுவதற்கு அவரை தூண்டி விடுவதற்கோ அல்லது உற்சாகமூட்டுவதற்கோ, எழுது ராஜாத்தி, நீ எங்க வீட்டு மருமகள், உனக்கு நாங்க கிரீடம் சூட்டுகிறோம் என்று சொல்வதற்கோ யாருமே இல்லை. அவரே முட்டி மோதி பாறையின் நடுவில் கிளைக்கின்ற ஒரு சிறு செடியாக முளைத்தார் என்னும் போது 54 புதினங்கள் படைத்திருக்கிறார். சிறுகதை தொகுதிகள் 16 எழுதியிருக்கிறார். அப்புறம் பெண்ணியம் சார்ந்த கட்டுரை தொகுப்புகள் 4, வாழ்க்கை வரலாறு 3, தன் வாழ்க்கை குறிப்பு 1, அப்புறம் பயண நூல்கள் 2. அந்த வகையில கிட்டத்தட்ட 80 நூல்களை எழுதி இருக்கிறார் என்றால் 89 வயசுக்குள்ள 80 நூல்கள் எப்படிப்பட்ட ஒரு மலைப்பான சாதனை நினைச்சு பாருங்க. 89 வயசுக்குள்ள 80 நூல்கள் என்பது நினைத்து பார்க்க முடியாத இமாலய சாதனை. அதுதான் மிக முக்கியம். முறையான கல்வி கிடையாது. எல்லாவற்றையும் இழந்த ஒரு பெண்மணி, எந்த இடத்திலும் இழக்காதது ஒன்றே ஒன்று, நம்பிக்கை, நாளை விடியும் என்கின்ற அந்த சிந்தனை. சரி, எனக்கு தான் விடியல, மற்றவர்களுக்கு விடிய வேண்டும் என்கின்ற அந்த நினைவு இருக்கிறது அல்லவா, அந்த சிந்தனை, அதற்காகவே நாம் கொண்டாட வேண்டும் அவரை. எனக்கு தான் கிடைக்கல, உனக்கு மட்டும் எப்படி கிடைக்கலாம், நீயும் என்ன மாதிரியே கெட,
நீயே என்ன மாதிரியே இருட்டுல இரு சொல்லியிருக்கலாமே. பெண்ணின் இயல்பாக அதை நாம் எடுத்துக்கொண்டு நகர்ந்திருப்போம் இல்லையா? ஆனா அப்படி செய்யலையே. அது இல்லாம எனக்கு கிடைக்காதெல்லாம் உனக்கு கிடைக்கணும் குழந்தை என்று தன்னுடைய படைப்புகள் மூலமாக அத்தனை பெண்களுக்கும் வாயிலை திறந்து விட்ட பெண்மணி என்பதனால்தான் இன்றைக்கு பெண்கள் இத்தனை பேர் வந்து இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். மேடையிலும் வெற்றி பெற்ற பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் போட்ட விதை, இவர்கள் போட்ட உரத்தை நாங்கள் உள்வாங்கி வந்திருக்கிறோம். நினைச்சு பாருங்க பெண்மணிகளே, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு நான் புத்தக காட்சிக்கு போறேன் வீட்டுல சொல்ல முடியுமா? முதல்ல சொல்லியிருந்தா ஆமா நீ போய் தான் அங்க எல்லாம் கிழிய போகுதாக்கும் கேட்டிருப்பாங்களா இல்லையா? எனக்கு நைட்டு வந்தா எனக்கு எவன் சோறு பொங்கி வைப்பான், உட்கார்ந்து சமையல் பண்ணு, வரும்போது இதெல்லாம் பண்ணி வை சொல்லிட்டு போயிருப்பாங்களா இல்லையா? ஆனா இன்னைக்கு எந்த விதமான பதைபதைப்பும் இல்லாமல் ஓரளவுக்காவது நாம் இங்கே வந்து இருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரியான படைப்பாளர்கள் நமக்கு போட்டு வைத்த பாதையில் நாம் கல்லும் முள்ளும் தாண்டி நடந்து வர முடிந்திருக்கிறது என்பதைத்தான். அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், 2002 அவருடைய கணவர் இறந்து போகிறார். அதற்கு பின்பு இவ்வளவு நூல்கள் படைத்த நம்முடைய ராஜம் கிருஷ்ணனுக்கு மனிதர்களை கூட சொல்ல வேண்டாம், உறவினர்களை புரிந்து கொள்ள தெரியவில்லை. அவர்களிடமிருந்து எப்படி ஏமாறாமல் இருப்பது என்பது தெரியவில்லை. எனவே அவருக்கு கிடைத்த பணத்தை எல்லாம் அவர்களிடம் இழந்து ஏமாறுகிறார். அதற்கு பின்பு உடல் நலிவுற்று ராமச்சந்திரா, சென்னையில எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராமச்சந்திரா மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அந்த ராமச்சந்திரா மருத்துவ கல்லூரியின் அத்தனை அங்கத்தினர்களும் அவரை கண்ணாக வைத்து பார்த்து கொள்கிறார்கள் இலவசமாக. அதுதான் மிக முக்கியம். அவருடைய நோய் நொடி எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. அவருக்கு வேண்டிய உணவு, இருப்பிடம், மருத்துவ வசதி எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள் என்னும் போது தமிழ்நாட்டில் படைப்பாளர்களுக்கான கௌரவமும் மரியாதையும் கண்ணியமும் ஈரமும் இன்னமும் நிறைந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதைவிட மிக முக்கியம், அக்டோபர் 21, 2014 இருக்கிறாரு. அப்ப மட்டும் யாராவது உறவினர்கள் வந்துருவாங்களா? இல்ல. அவர் முதல்லயே சொல்லி வச்சிட்டார் என்னன்னா தன்னுடைய உடலை ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு தானமாக கொடுத்து விட வேண்டும் என்று. எனவே அப்படி மருத்துவ மாணவர்களுக்கு அவருடைய உடல் தானமாக கொடுக்கப்பட்டது என்றால் தன்னுடைய உடல், பொருள், ஆவி, வாழ்க்கை, இளமை, இரவு, பகல், எழுத்து, சிந்தனை, உணவு எல்லாவற்றையும் நம்முடைய தமிழ் மக்களுக்காக தத்தம் கொடுத்த ஒரு படைப்பாளர் என்றால் அதில் முதன்மையாக இருப்பவர் நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் மட்டும்தான் என்பதை நாம் உறக்க சொல்ல முடியும். மிக முக்கியமாக இப்பெல்லாம் நமக்கு எங்க போனாலும் நாம எதை எடுக்கிறோமோ இல்லையோ மொபைல் போனை தூக்கிக்கிறோம்ல. நீங்க கூட கையில வச்சிருக்கீங்க மொபைல் போன். அது இல்லாமல் நம்முடைய ஒரு நாளும் நகராது, ஒரு நொடியும் நகராது. எல்லா நேரமும் என்னவோ நமக்கு இந்திய ஜனாதிபதியிடமிருந்து அழைப்பு வருவதை போல் அதையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆனால் அந்த மாதிரியான தொடர்பு வசதிகள் ஏதும் இல்லாத காலத்தில் நம்முடைய ரேவதி சொன்னதை போல் அவர் எல்லா கதைகளுக்கும் கதை மாந்தர்களை சந்திப்பதற்கும் அவர்களுடைய அனுபவங்களை நேரடியாக உள்வாங்குவதற்கும் பயணித்து 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 தான் தன்னுடைய படைப்புகளை படைத்திருக்கிறாரே தவிர குளிர்சாதனம் மூட்டப்பட்ட அறையில் ஒரு பணியாளர் வந்து காஃபியும் டீயும் கொடுத்துட்டு இன்னொருத்தர் வந்து சிற்றுண்டி கொடுத்து ஒரு குஷன் நாற்காலிலேயோ குஷன் மெத்தையிலேயோ படுத்துக்கிட்டு அவங்க எழுதவே இல்லை என்பதுதான் மிக முக்கியம். கரிப்பு மணிகள் என்கின்ற அந்த புதினத்துக்காக தூத்துக்குடி, நாம எத்தனையோ பேர் தூத்துக்குடி போயிருப்போம், அந்த உப்பளத்தை எல்லாம் கடந்துதான் போயிருப்போம். ஒரு நிமிஷமாவது அப்படி திரும்பி பார்த்திருப்போமா? அந்த உப்பளத்துல கால்ல சாக்க கட்டிக்கிட்டு வேலை செய்கின்ற அந்த எளிய நம்முடைய சகோதரிகளை பக்கத்துல போய் நின்று எப்படிமா இருக்க அப்படின்னு உப்பு படிந்திருக்கின்ற அவர்களுடைய உடலை என்றைக்காவது தொட்டு பார்த்திருப்போமா? உப்பு படிந்து படிந்து காய்ந்து போயிருக்கின்ற அவர்களுடைய கரங்களை என்றைக்காவது தீண்டி பார்த்திருக்கிறோமா? அவர்கள் வியர்வை வடிய வடிய அங்கே நின்று உப்பு காய்ச்சுகிறார்களே, அவர்களுடைய வலி என்ன, அவர்களுடைய வேதனை என்ன, அவர்களுடைய கரிப்பு என்ன, அவர்களுடைய நெஞ்சு எரிப்பு என்ன? ஆனால் அதற்காக மனம் இறங்கியவர் தான் நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நானும் கூட புதுச்சேரி தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி துறை தலைவராக பணியாற்றிய போது பஸ்ல போவேன், மரக்காணம் வழியா போகும்.
ஒரு முறை நான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இறங்கிட்டேன் மரக்காணத்துல மிகப்பெரிய உப்பளங்கள் இருக்கிறது. அங்கே போய் அந்த சகோதர சகோதரிகளோடு பேசி அவர்களை உள்வாங்கிய போதுதான் ராஜம் கிருஷ்ணன் நமக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்பாகவே இதையெல்லாம் எழுதி முடிச்சிருக்கார் அப்படிங்கிறது என்னால புரிஞ்சு கொள்ள முடிந்தது. அதுல கதை மாந்தர்க்கெல்லாம் நான் போக வேண்டாம். நம்முடைய ராஜம் கிருஷ்ணனுடைய முன்னுரையிலிருந்து சில பகுதிகளை நீங்கள் கேட்கணும். தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம மனசை கொடுக்கிறோமோ இல்லையோ, அவர் எப்படியெல்லாம் அந்த வலிகளை உணர்ந்து, சரி வலியை உணர்றோம் அது ஒரு விஷயம், ஆனா அதை எழுத வருமா எல்லாருக்கும்? அதை கடத்த முடியுமா இன்னொரு படைப்போ இன்னொரு வாசகியோ வாசகனுக்கோ? இல்ல. அப்ப அந்த வார்த்தைகளை அவர் எவ்வளவு வலிமையாக கையாண்டிருக்கிறார். படிக்க தெரியாத கல்வி பெறாத ஒரு பெண்மணிங்கிற அந்த நினைப்போடைய பாருங்க, எப்படி அந்த வார்த்தைகளை கையாண்டு அந்த வலியை நமக்குள் கடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல சொல்றாங்க இதுல இருந்து இப்ப மாறி இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம பார்க்கணும். ஒரு நாளில் 8 மணி நேரத்திற்கும் மேல் சுட்டெரிக்கும் வெயிலில் பணி செய்யும் இந்த மக்களுக்கு வாராந்திர ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளும் கூட கூலியுடன் கிடையாது. கிடைக்கும் கூலியோ உணவு பண்டங்களும் எரிபொருளும் உச்சியில் ஏறி விற்கும் இந்த நாட்களில் இம்மக்களின் அடிப்படை தேவைகளுக்கே போதுமானதாக இல்லைன்னு எப்ப எழுதுறாங்க? 1975. அப்பவே விலைவாசி உயர்வுன்னு சொல்றாங்க. அப்ப இப்ப இருந்தாங்கன்னா என்னத்துக்காரது? எல்லாவற்றையும் விட மிக கொடுமையும் உண்மையும் என்னவென்றால் 25 ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தாலும் தனது வேலைக்கான நிச்சயமற்ற நிலை அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு சாதாரண குடிமகனுக்கு சுதந்திர நாட்டில் கிடைக்க வேண்டிய நியாயமான எந்த வசதியும் இவர்களுக்கு இல்லை. வீட்டு வசதி, தொழிற்காலத்தில் எரிக்கும் உப்புச்சூட்டிலும் கூட குடிநீர் வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, ஓய்வு நாட்கள் முதுமைக்கான காப்பீட்டு வசதி கிடையாது, குழந்தைகள் கல்வி கிடையாது, உப்பு தொழில் இல்லாத நாட்களில் வாழ்க்கைக்கான உபரி வருமானம் ஏதுமே கிடையாது. உப்பளத்து வறட்சி ஒவ்வொரு தொழிலாளிக்கும் உடல் நலத்துக்கு ஊறு செய்கிறது. கை கால்களில் கொப்புளங்கள் வெடித்து நீர் வடிந்து புண்ணாகின்றன. கண்களை கூசச் செய்யும் வெண்மை கண் பார்வையை மங்க செய்கிறது. பெண்களுக்கும் பல உடல் கோளாறுகள். தொழிற்சங்க போராட்டத்துக்கு பின் ஆண்களுக்கு கூலி 1975 இவங்க எழுதுறாங்க. தொழிற்சங்க போராட்டத்துக்கு பின் ஆண்களுக்கு கூலி 6 ரூபாய் 75 பைசா ஒரு நாளுக்கு, பெண்களுக்கு 4 ரூபாய் 40 பைசா, சிறுவர் சிறுமிகளுக்கு 3 ரூபாய் அல்லது 2 ரூபாய் 50 பைசா. 75 குழந்தை அந்த சிறார்களை வேலைக்கு வைக்கின்ற தடுப்பு சட்டம் கிடையாது, ஆனா இப்போ இருக்கு. அதனால அப்போ வேலைக்கு சேர்த்திருக்காங்க குழந்தைகளை. நினைச்சு பாருங்க, உப்பளத்தில் கருகும் குழந்தைகள் பற்றி யாருமே கவலைப்படவில்லை. இந்த உலகம் வெளி உலகம் அறியாமல் கேட்பாரற்று கிடக்கிறது என்று அவர் கொடுத்திருக்கின்ற சித்திரம் யோசிச்சு பாருங்க. இப்ப மட்டும் கேட்பாரற்று கிடக்கிறதா இல்ல நாமெல்லாம் கேட்கிறோமா? யாராவது அவங்கள பத்தி நினைச்சிருக்கோமா? சாம்பார்ல உப்பு போடலைன்னா என்ன சாம்பார் வைக்கிற, என்ன குழம்பு வைக்கிற, இதைத்தான் உங்க அம்மா கத்து கொடுத்தாங்களா அப்படின்னு சாம்பாரை முகத்துல விட்டெறிகிற எல்லோரும் தலை குனிந்து ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய கதாபாத்திரங்கள் யார் என்றால் கரிப்பு மணியில் இருக்கக்கூடிய இந்த உப்பள தொழிலாளர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தோழர்களே, மறந்துவிடக் கூடாது. நமக்கு ஒருவேளை சாம்பார்லயோ குழம்புலயோ மோர் சாதத்திலயோ உப்பு இல்லைன்னா ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. ஆனால் வாழ்க்கையே இல்லாமல் உப்பளத்தில் அந்த தோழர்கள், நம்முடைய உடன்பிறப்புகள், சகோதரர்கள் சகோதரிகள் கருகி கொண்டே இருக்கிறார்கள். என்னைக்காவது நாம நினைச்சு பார்த்திருப்போமா? 1975 நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் நினைத்து பார்த்திருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட மனசு அவருக்கு இருந்திருக்கிறது. சரி இதெல்லாம் கூட எழுதிட்டாங்க, ஆனால் இந்த உப்பளத்தை பற்றி எழுதுவதற்காக அவர் வேகாத வெயிலில் உப்பளத்துக்கு நடுவில் நடந்து காலில் கொப்புளம் வந்து கண்கள் கூசி அவருக்கும் உடல் கூறுகள் நோய்கள் வந்திருக்கின்றன என்பதுதான் அதில் கூடுதல் பெருமை. இப்படி சத்தியத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய படைப்புகளை கொடுத்திருப்பவர் நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் என்பது நம்முடைய திருநெல்வேலிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை சோவியத் யூனியன் பயணத்துக்கு முன்னால் பயணத்துக்கு பின்னால்னு 2 வகையா பிரிக்கலாம். பயணத்துக்கு முன்னாலும் அவர் பெண்களின் விடுதலையை பற்றி தான் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் சோவியத் யூனியன்ல அவருக்கு நேரு விருது கிடைக்குது, சோவியத் லேண்ட் நேரு விருது. அதுக்காக போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள வாழ்க்கை சூழலை அவர் பார்த்து விட்டு வருகிறார்.
வந்த பின்பு அவருடைய பார்வை முற்றிலுமாக மாறுகிறது. அவர் பொதுவாக பெண்கள் சமையலறையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சித்தாந்தத்தை தன்னுடைய படைப்புகளில் கொண்டு வருகிறார். அதையெல்லாம் வாசிக்கும் போது நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்சிருக்கேன். அப்பவே எனக்கான ஒப்பீட்டு களம் எதுவாக இருந்தது என்றால் நம்முடைய தந்தை பெரியாரைத்தான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அவர்தான் எனக்கு புரிகின்ற வகையில் பெண்களின் கையிலிருந்து கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள், அப்போதுதான் சமூகம் முன்னேறும் என்று சொன்னார் இல்லையா? அதைத்தான் நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் அவர்களும் தன்னுடைய படைப்புகளில் கொடுத்திருக்கிறார். அவங்க கேட்கிறாங்க, பெண்ணின் எல்லையற்ற ஆற்றல் சமையலறையில் ஒடுங்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும் போது பெண்களாகிய நாமெல்லாம் யாருக்கு நன்றி சொல்லணும் சொல்லுங்க? பெரியாருக்கு. அது இயல்பு. ஆனா கூடுதலா யாரோ ஒரு ஆண் மூளை ஒரு மிக்சி இருந்தா இவங்களுக்கு வேலை சுலபமாகுமேன்னு யோசிச்சாங்கல்ல, அந்த மிக்சியை கண்டுபிடிச்சவருக்கு, அதே மாதிரி கிரைண்டரை கண்டுபிடிச்சவருக்கு, அது மாதிரி காய்கறி வெட்டி 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 கட்டை விரல்ல காயம் பட்டு இருக்கின்ற நீங்க எந்த பெண்ணோட கையை எடுத்து பாருங்க, கட்டை விரல்ல காயம் இல்லாம இருக்க மாட்டாங்க, காய்ச்சி போன கையா இருக்கும். அதை கூட சுலபமாக்குவதற்கு காய்கறி வெட்டுவதற்கு ஒரு எந்திரத்தை கண்டுபிடித்தார்கள் அல்லவா? அவர்களுக்கெல்லாம் தான் நாம் நன்றியை சொல்ல வேண்டும் முதல்ல. ஏனென்றால் இவர்களால் தான் நம்முடைய சமையலறை என்பது மிக சுலபமான ஒரு இயல்பாக மாறி இருக்கிறது. அதை தவிர கேஸ்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சால எவனோ ஒருத்த, அவனுக்கு இங்கே இருந்தே நாம எல்லாம் 1000 கும்பிடு போடணுமா? இல்லைனா இன்னமும் கூட நாம் விறகடுப்பை வைத்து மண்ணடுப்பில் கண்கள் எரிய எரிய மூச்சு சிதற சிதற கருகி போய் கிடந்திருப்போம் என்பது நிச்சயம். அந்த வகையில பெண்ணின் ஆற்றல் என்பது சமையல் அறையில் ஒடுங்க வேண்டுமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. பெண்ணின் பொறுமையும் திறமையும் அடுப்படியிலேயே விரயமாக வேண்டுமா? ஒரு பெண் இல்லத்தில் பெறும் விடுதலையே பெண் விடுதலையின் ஆணி வேர் என்று அவர் சொல்கிறார் என்றால், இந்த மாதிரியான பெண்ணுரிமை சித்தாந்தங்கள் எல்லாம் தமிழகத்தில் என்றைக்கோ வேரூன்றி இருக்கின்றன என்பதற்கான சாட்சி தான் நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் படைப்புகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகச் சிறப்பாக என்னுடைய சகோதரி வந்திருக்கிறார். அவரும் கவுன்சிலரா பணிபுரிகிறாங்கம்மா. இதுதான் எவ்வளவு பெரிய வெற்றியின் உயரம் பாருங்க. கைதட்டல் கொடுங்கப்பா. நம்ம வீட்டுல சாக்கடை அடைச்சிச்சு, நம்ம வீட்டுல தண்ணி வரல, நம்ம வீட்டுல கரண்ட் இல்லைன்னா முதல்ல நம்ம யாருக்கு போன் பண்றோம்? யார் அந்த ஊர் கவுன்சிலர்? கூப்பிடுங்க. நாங்க தானே உங்களை தேர்ந்தெடுத்தோம். எங்க வீட்டுல தண்ணி வரல, எங்க வீட்டுல கரண்ட் இல்லைன்னு சொல்றோமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் படைப்பதற்கு நம்முடைய தமிழ்நாடு களமாக இருக்கிறது என்பது எவ்வளவு தூரம் நாம் முன்னேறி இருக்கிறோம் என்பதற்கான சாட்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வந்திருக்கும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது மாதிரி இன்னொரு கதையில விலங்குகள் அப்படின்னு 1975 எழுதப்பட்ட கதை புதினம். அதுல அவங்க சொல்ற ரொம்ப இயல்பான அவங்க எழுதுற வார்த்தைகள் எல்லாமே எளியவர்களாக இருக்கக்கூடிய நாம் புழங்குகின்ற வார்த்தைகள். ஏன்னா அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை நமக்காகத்தான் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்கல்ல, என்னோட படைப்புகள்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லை, சத்துணவு மாதிரி அப்படின்னு. ஏன் இவங்களை நாம படிக்கிறதுக்கு தயங்குறோம்? அது ஒரு கேள்வி, உளவியல் கேள்வி. நமக்கெல்லாம் எது படைப்பிலக்கியம்னா, இங்க பஸ் ஏறோன்னு வைங்களேன், கோயில்பட்டியில போய் இறங்கறதுக்குள்ள அந்த புதினத்தை படிச்சு முடிச்சிடணும். அது என்டர்டைன்மெண்ட் வேல்யூவோட இருக்கணும். மனசுல குற்ற உணர்ச்சி வராத மாதிரி இருக்கணும். அது உண்டா இல்லையா? அதை படிக்கும் போது ஏதாவது ஒரு கேரக்டர் சொல்கின்ற ஒரு வாக்கியமோ ஒரு செயலோ நமக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி விடக்கூடாது. ஏன்னா அதையே தான் நாமளும் செஞ்சிட்டு இருப்போம். அப்படியான படைப்புகளை கொடுத்தால் நம்மை சிந்திக்க தூண்டும், நமக்கு குற்ற உணர்ச்சியை உருவாக்கும், அப்புறம் மனசு வருத்தப்படும். அப்படியெல்லாம் இல்லாம லைட் ரீடிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டோம், என்டர்டைன்மெண்ட் ரீடிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரியான விஷயங்கள் ராஜம் கிருஷ்ணனிடம் இல்லை. அவர் படைக்கின்ற எல்லா படைப்பும் சம்மட்டியா நம்ம மனசை போட்டு குத்தம், மண்டையில கடப்பாறையால் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீயும் இதைத்தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம மனசை பார்த்து நாமளே கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடும். அப்படியான ஒரு வாசகத்தை தான் இவர் சொல்கிறார். விலங்குகள் அப்படின்னு ஒரு புதினம். விலங்குனா அனிமல்ஸ் இல்ல, நம்ம கண்ணுல காதுல கையில கால்ல எல்லாம் போடுறோம்ல விலங்கு, சங்கிலி, அதை பத்தி தான் சொல்றாங்க. இதுவும் ஒரு பெண்ணியம் சார்ந்த படைப்பு தான். அதுல அவங்க சொல்றாங்க, சந்தன சோப்பு, ஸ்னோ, காம்பேக்ட் பவுடர், சாந்துகள், வாசனைகள், கூந்தல் சாதனங்கள், நைலக்ஸ், மிதியடிகள், கைப்பை, அச்சம், நாணம், இதை தாண்டி பெண்கள் வர வேண்டும்.
பெண் விடுதலை என்பது உடல் கவர்ச்சிக்கு அப்பால் தான் இருக்கிறது என்று 1975 சொல்றாங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2025 பெண் விடுதலை, பெண் உரிமை, சம உரிமை, சமத்துவம், சமநீதினு பேசுறது சுலபம். 2025 பேசலாம். இவங்க பேசினது எப்போ? அதுதான் மிக முக்கியம். பெண்கள் இருட்டறையில் இருந்த காலம். இதை இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னாலே சமூகம் கொந்தளித்து போயிருக்கும். இந்த மாதிரி சிந்தனைகள் சொன்னா உங்களாலதான் எங்க வீட்டு பொண்ணுங்கெல்லாம் கெட்டு போறாங்க அப்படின்னு கூட சமூகம் அவரை காரி துப்பி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் இவர் இப்படி சொல்கிறார். அதற்கு பின் வந்த இலங்கை கவிஞர் செல்வி சிவரமணி இதையே தான் சொல்கிறார். அவர் சொல்ற ஒரு கவிதை, அடுக்களை நெருப்பில் அன்றாடம் நின்றும் நம் உணர்வுகள் இன்னும் சூடேறவில்லை தோழி என்று அவர் சொல்லுவார். அடுக்களை நெருப்பில் அன்றாடம் நின்றோம், நம் உணர்வுகள் இன்னும் சூடேறவில்லை தோழி, சேலையை சரி செய்தே நம்முடைய வாழ்க்கை கழிகிறது என்று அவர் சொன்னபோது போராட்ட களத்தில் இருந்த ஒரு சிவரமணி எப்படி இதிலிருந்தெல்லாம் தன்னை மீட்டெடுத்து கொண்டார் என்கின்ற அந்த ஒரு பார்வையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதுதான் மிக முக்கியம். அடுத்த ஒரு கதாபாத்திரம் பேசுகின்ற சொற்றொடர் தான் இது. பெண்களின் இயல்பான பலவீனங்களே அவர்களுடைய சுதந்திரத்தை பிணிக்கின்றன. அவங்க சொன்னாங்கல்ல ரேவதி, நம்முடைய இயல்பான பலவீனங்கள் தான் நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கின்றன அப்படிங்கிறாங்க. நகை, நல்ல துணி, வாசனை பொருள் என்றால் எத்தகைய அறிவாளியான பெண்ணும் மனம் இழந்து போகிறாள். பெண்ணை மெல்லியல் என்று குறிப்பதே இத்தகைய பலவீனங்களை முன்னிட்டுத்தான். மோகங்களை வெல்லாத வரை பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் இல்லை. மோகங்களை வெல்லாத வரை பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் இல்லை என்று அவர் சொல்லும் போது, முடிச்சிருவா, இதை வாசிக்கும் போது எனக்கு மகாராஷ்டிரால இருந்த 2 பேர் ஞாபகம் வரும் எப்பவுமே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் தோன்றிய முதல் ஆசிரியை யார் என்றால் சாவித்ரிபாய் பூலே என்பவர். நம்முடைய ஜோதிராவ் பூலே அவர்களுடைய மனைவி சாவித்ரிபாய் பூலே அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்தார். இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள், அலங்காரங்கள், சாந்துகள், நைலக்ஸ் புடவை, கவர்ச்சிகரமான தோற்றம், இது எல்லாவற்றையும் இல்லாமல் ஒழித்து எளிமையான கைத்தறி புடவையோடு இருந்தவர். தினமும் பள்ளிக்கு போகும்போது 2 புடவையை தூக்கிட்டு போவார். ஏன் சொல்லுங்க? 2 புடவை போகும்போது ஒரு புடவையை கட்டிட்டு போவாங்கல்ல. ஏன்னா தெருவெல்லாம் அவர் மீது சாணியை கரைச்சு ஊத்துவாங்களாம். நீ டீச்சரா போற, நீ படிச்சிருக்க, நீ போய் மற்ற குழந்தைகளையும் கெடுக்க போற அப்படின்ட்டு. அது எதையுமே காதில் வாங்காமல் அவர் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்தார். ஸ்கூல் வரைக்கும் அந்த புடவையில போயிட்டு அங்க போய் வேறொரு புடவையை கட்டிட்டு திரும்பவும் சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சோன்னா அந்த புடவையை மாத்திட்டு காலையில அணிஞ்சு அந்த சாணி கரை படிந்த அந்த புடவையை கட்டிட்டு வீட்டுக்கு வருவாராம். யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு பெண் கல்வி, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்விங்கிறது மிக இயல்பான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது எதுவுமே இல்லாத காலத்தில் இவர்கள் செய்வது அதுதானே முக்கியம் இல்ல? இதற்கான இருட்டடைப்பு இல்லது இதற்கான மூச்சடைப்பு, இதை சொன்னா உனக்கு சாவு நிச்சயம், இதை சொன்னா உனக்கு மோசமான வார்த்தைகள் நிச்சயம், இதை சொன்னா உனக்கு கேரக்டர் அசேசினேஷன் நிச்சயம், இதை சொன்னா உன்னுடைய நாட்கள் குறிவைக்கப்படும், கொத்தப்படும், அப்படியான சூழல்ல இவங்க செய்தாங்கன்னா இதுதான் உண்மையிலேயே சாதனை. இன்றைக்கு நான் எழுதுவதோ மற்றவர்கள் எழுதுவதோ ஒரு சாதனைங்கிற பட்டியலே வராது. எனவேதான் இவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவேதான். அதை தவிர மிக முக்கியமா இன்னொன்னு, 1954 எழுதப்பட்ட கதை இது. நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க, அந்த பேக்ரவுண்டோட பொருத்தி பாருங்க. 1954 பெண் குரல் அப்படின்னு ஒரு கதை. சுசீலாங்கிற ஒரு பெண்மணி, கல்வி கற்ற பெண்மணி, முற்போக்கு சிந்தனை நிறையவள், குடும்ப வாழ்வில் சுதந்திரம் வேண்டும் அப்படிங்கிறார். குடும்ப வாழ்வில் சுதந்திரம் அப்படின்னா நமக்கு இப்பெல்லாம் தூக்கி வாரி போடும். மிக சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. பெரியவர்கள் இருக்கக்கூடிய அரங்கம், ஏன்னா நான் அதை வெளிப்படையா சொல்றேன். அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுச்சுன்னா, கணவன் அழைக்கும் போது பெண் அவனுக்கு அடிபணிந்து இன்பம் கொடுக்க வேண்டியது அவளுடைய கடமை என்று உச்ச நீதிமன்றம் மிக சமீபத்தில் ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு. இது எப்படி நியாயமாகும்? அந்த பெண்ணுக்கான வலிகள் 1000 இருக்கும், அந்த பெண்ணுக்கான உடல் உபாதைகள் 1000 இருக்கும், அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அன்றைக்கு ஓய்வு தேவைன்னு தோணும், அன்னைக்கு எனக்கு விடுங்களே போதும் பிடிக்கல அப்படின்னு தோணும். கணவன் தொடும்போது கூட அருவருப்பாக இருக்கும், கரப்பாம்பூச்சி ஊறுற மாதிரி இருக்கும், பள்ளி ஊறுற மாதிரி இருக்கும். ஆனால் உச்ச நீதிமன்றம்
உச்ச நீதிமன்றத்தை நாம் மதிக்கிறோம், அதனுடைய தீர்ப்புகள் கொண்டாடப்பட வேண்டியது. ஆனால் பெண்ணுக்கான இந்த தீர்ப்பை அந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த போது எப்படி புரிதல் இல்லாமல் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண் அழைக்கும், கணவன் அழைக்கும் போது செல்ல வேண்டியது மனைவிக்கு கடமை என்று சொல்லக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனத்துக்கு எப்படி உச்ச நீதிமன்றது என்ற ஒரு கேள்வியை விவாதத்தில் நாங்கள் முன்வைத்தோம். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணின் மௌனத்தை, அவளுடைய வலியை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் செய்றாங்க. ஆனால் 1954 பெண் குரல் எழுதப்பட்ட அந்த புதினத்துல கணவன் என்ன பண்றான், 54 எவ்வளோ ஒரு 75 வருஷம் முன்னாடி, நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, அப்போ உள்ள குடும்ப சூழல், கூட்டு குடும்பம், எல்லா உறவினர்களும் தூங்கிய பின்புதான் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதுலயும் இந்த கணவன் அம்மாவுக்கு 5, அப்பாவுக்கு 5, இவளை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. நாள் பொழுதில் இரவில் மட்டும் அப்படி ஒரு திருட்டுத்தனமாக இவளிடம் வரும்போது அவள் அதை மறுதளிக்கிறாள். எப்போ 1954 மறுதளிக்க கூடிய ஒரு பெண், யோசிச்சு பாருங்க. அதைத்தான் சொல்கிறார் நம்முடைய ராஜம் கிருஷ்ணன், வாழ்வில் குடும்ப வாழ்வில் சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு. அவர் வரும்போது அவரோடு உறவு கொள்ள மறுக்கிறார். இது ரொம்ப நாசுக்கான விஷயம். ஆனா இதில் இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணுக்கு எப்போதுமே இதிலிருந்து விடுதலை கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இனிமேல் வர இருக்கின்ற நூற்றாண்டுக்கும் பொருந்துவதான ஒரு புதினம் தான் இது. இந்த புதினத்தை படிக்கும் போதுதான் அவ சொல்றா, மன வாழ்க்கையின் ஜீவன் ஆடியான உரிமை இல்லாத இடத்தில் என்னால் உன்னோடு உடன்பட முடியாது. கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு என்பது உரிமை. ஆனால் அதை கூட இருட்டில் யாரும் பார்க்காத போது ஒரு திருட்டுத்தனமான என்ற ஒரு வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. ஆனா அப்ப கூட்டு குடும்பம் தானே, அப்ப வேற என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா கணவனுக்கும் மனைவிக்குமான இணக்கமே அதுதானே. அவர்களுடைய செல்ல உரசல், ஒரு சின்ன கண் பார்வை, வெறும் வார்த்தை, வெறும் மௌனம், சும்மா கையை தொடறது, இதெல்லாம் இருந்தா கூட போதுமே. அது எதுவுமே இல்லாமல் இருட்டிய பின்பு வருகிறான் என்றால் ஒரு மிருகத்துக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருந்து விட போகிறது? அதைத்தான் ராஜம் கிருஷ்ணன் கேள்வி கேட்டிருக்கிறார். அதைத்தான் நம்முடைய பாரதியாரும் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் என்று, 2 பேருக்கும் கற்பு வேண்டும் என்று சொன்னார் என்றால் அந்த கற்பு என்பது சொல்லில், செயலில், உடம்பில், சிந்தனையில் எல்லாவற்றுக்குமான கற்பாகத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை தவிர வேருக்கு நீர் அப்படிங்கிற புதினத்துல யமுனான்னு ஒரு கதாபாத்திரம் வருது. இப்போ ரஷ்யாலயா அமெரிக்கால கூட கருக்கலைப்பு செய்வது என்பது பெண்களுக்கான உரிமை இல்லை என்பதுதான் சட்டமாக இருக்கிறது. கருக்கலைப்பு என்பது அவர்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான விஷயம். ஆனால் 75 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புதினத்துல அந்த பெண்மணி, யமுனா என்கின்ற பெண்மணி வயிற்றில் கருவை தாங்கி விடுகிறாள். அந்த கணவன் சொல்கிறான், நீ இந்த கருவை கலைக்க வேண்டும் என்று. அப்போது அந்த யமுனா சொல்கிறாள், என் உடல், என் கரு, என் உரிமை என்று கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லக்கூடிய ஒரு குரலை நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் படைத்தார் என்பதை பார்க்கும்போது ஒரே ஒரு கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருது. தஸ்லிமா நஸ்ரீன் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, வங்காள தேசத்து கவிஞர். அவருடைய தலைக்கு விலை வைக்கப்பட்டு ஒவ்வொரு ஊராய் ஒவ்வொரு நாடாய் அவர் தஞ்சம் அடைந்து கொண்டிருக்கிறார். இப்போது இருப்பது நம்முடைய நாட்டில். மிக சமீபத்தில் அவரோட ஒரு குறிப்பை படிக்க நேர்ந்தது. எப்போனா கொரோனா பீரியட்ல அவங்க எழுதுவாங்க, கொரோனா காலத்திற்கு முன்பாக 1 வருஷம் வரைக்கும் நான் என்னோட வீட்டில் தனிமையா இருந்தேன், நானே சமைச்சேன், நானே வீட்டை சுத்தம் செய்தேன், நானே பாத்திரம் கழுவினேன், நானே துணி துவைத்தேன், நானே கவிதை எழுதினேன், நானும் என் பூனைக்குட்டிகளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு கொரோனா வந்து விட்டது, அது எப்படி என்று அவர் ஒரு கேள்வியை கேட்டார். வெளியவே போகல அந்த அம்மா, ஆனால் எனக்கு கொரோனா வந்து விட்டது எப்படி என்ற கேள்வி இன்னமும் பதில் இல்லாமல் தொக்கி நிற்கிறது. பெரியவர்களே, பதில் இல்லாமல் தொக்கி நிற்கிறது. ஏனென்றால் படைப்பாளர்களிடமிருந்து தான் சில பல உண்மைகளை தேடி கேள்விகளும் வரும், பதில்களும் வரும். அந்த உண்மைகளை தேடி, கேள்விகளை தேடி, பதில்களை தேடி அவர்களுடைய வார்த்தைக்கு பின்னால் நாம் சென்றால் அதற்கான பல உண்மைகளை, மறைக்கப்பட்ட உண்மைகளை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்ற அளவில் நான் சொல்லி விட்டு விடுகிறேன் அதை. அதனால கொரோனா என்பது ஏற்பட்டதா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. அந்த வகையில தஸ்லிமா நஸ்ரீன் எழுதிய ஒரு கவிதை, நீ உட்கார்ந்தால் அவர்கள் சொல்வார்கள் உட்காரக்கூடாது,
நீ நின்றால் அவர்கள் கேட்பார்கள், எதற்காக நிற்கிறாய், நட. நீ நடந்தால் அவர்கள் சொல்வார்கள், இது உனக்கு அவமானம், உட்கார். ஒருவேளை நீ படுத்திருந்தால் அவர்கள் சொல்வார், கவலைப்பட்டு சொல்வார்கள், எழுந்திரு. கொஞ்சமும் ஓய்வின்றி நீ படுக்கவில்லை என்றால் அவர்கள் சொல்வார்கள், கொஞ்சம் படுத்துக்கொள். எழுந்தும் அமர்ந்தும் ஓடியும் ஓடாமலும் என் நாட்கள் வீணாகி கொண்டிருக்கின்றன. இப்போது நான் இறந்தால் அவர்கள் சொல்வார்கள், நீ வாழ்ந்தே ஆக வேண்டும். நான் வாழ்ந்தால் அவர்கள் சொல்வார்கள், நீ வாழ்வதே அவமானம், செத்துப்போ. இந்த பேரச்சத்திலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் கவிதையோடு என்று அவர் முடிப்பார் அந்த கவிதையை. அதே போன்று நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் அவர்களும் இத்தனை பேரச்சங்களோடு உட்கார்ந்தால் எழுந்திருக்க சொன்ன சமூகம், எழுந்திருந்தால் நடக்க சொன்ன சமூகம், நடந்தால் ஓடச் சொன்ன சமூகம், ஓடினால் ஒளிந்து கொள்ள சொன்ன சமூகம், ஒளிந்து கொண்டாலும் கூட செத்துப்போ என்று சொன்ன சமூகம், சாக துணிந்தாலும் ஏன் சாக வேண்டும், நீ உயிரோடு இரு என்று சொன்ன சமூகம், உயிரோடு இருந்தால் அவர்களை குத்தி கொலை புரிந்த வார்த்தைகளால் கொன்ற ஒரு சமூகத்தை மீறித்தான் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் இப்படியான 80 படைப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு சுதந்திரம் எல்லாம் கிடைத்த பின் எழுதுவது என்பது எழுத்தே அல்ல. அது எதுவுமே கிடைக்காமல் மூச்சடைக்கின்ற ஒரு புழுதி நேரத்தில், மூச்சடைக்கின்ற ஒரு இருட்டு குழிக்குள்ளே உட்கார்ந்து வாசிக்காத, பள்ளிக்கு செல்லாத, ஃபார்மல் எஜுகேஷன் என்று எதுவுமே கிடைக்காத ஒரு பெண்மணி இப்படிப்பட்ட படைப்புகளை சமூகத்தை பார்த்து 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 பெற்றிருக்கிறார் என்றால், அதையும் தவிர சமையலறையில் உட்கார்ந்து மட்டும் அவர் எழுதவில்லை. மிக முக்கியமாக இன்னும் ஒன்னையும் சொல்ல விரும்புறேன். அந்த அம்மா எழுதினதுலயே புதினங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு படைப்பு என்றால் மணலூர் மணியம்மா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை குறிப்பு. ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிட்டு முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. மணலூர் மணியம்மா, அவருடைய ஒரிஜினல் பெயர் வாழாம்பாள். தஞ்சாவூர்ல உள்ள ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தாங்க. அந்த வாழாம்பாள் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர். அதனால பார்ப்பன சமூகம்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். சிறு வயதிலேயே தன்னை விட 20 வயது அதிகமான ஒரு வழக்கறிஞருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறார். அவர் இறந்தது 1953. அப்போ 15 வயசுல கல்யாணம்னா கிட்டத்தட்ட 1915, 20 அந்த வயசுல தான் அவங்க பிறந்திருக்கணும். அப்போ நம்முடைய காந்தியடிகள் இப்போ இங்கே இருந்த அந்த சுயமரியாதை சிந்தனைகள், திராவிட சிந்தனைகள் எல்லாவற்றையும் உள்வாங்கிதான் அவர் வளர்கிறார். திருமணம் ஆகுது. 10 வருஷத்துல கணவனை இழந்துடுறார். அவர் செய்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அப்போது இருந்த தஞ்சாவூரின் பண்ணை அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணி தஞ்சாவூர்ல நம்முடைய மணலூர் மணியம்மா தான். அந்த மணலூர் மணியம்மாவை பத்தி நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு வாழ்க்கை வரலாற்று புதினத்தை எழுதியிருக்காங்க. காந்திஜி தஞ்சைக்கு வரும்போது அவரை சந்தித்து மணலூர் மணியம்மா தன்னையும் காங்கிரஸ் இயக்கத்தில் இணைத்துக் கொள்கிறார். அப்படி இணைத்து கொண்டு பண்ணை அடிமையை எதிர்த்து அவர் போராட்டம் செய்ததால் குடும்பத்தாரால் தள்ளி வைக்கப்படுகிறார். அது ரொம்ப முக்கியம். குடும்பத்தாரால் கைவிடப்படுகிறார். அப்ப சமூகம் சும்மா இருந்துருமா? போராட்டங்களால் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இவரை கொல்வதற்கு நிறைய பேர் முயற்சி செய்கிறார்கள். அவர் செய்த மிகப்பெரிய புரட்சி என்ன தெரியுமா? நம்முடைய தந்தை பெரியார் சொன்னார் இல்லையா, பெண்கள் கூந்தலை வெட்டி கொள்ள வேண்டும், கிராப் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்களை போல் உடை அணிந்து கொள்ள வேண்டும், அலங்காரங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி நம்முடைய மணலூர் மணியம்மா அவர்கள் கூந்தலை கிராப் வெட்டிக்கிறாங்க. ஆண்களை போல் வேட்டி குர்த்தா அணிஞ்சிருக்காங்கம்மா. எப்போ? 1920. வேட்டி குர்த்தா அணிந்த முதல் பெண்மணியாக தஞ்சை தெருக்களில் வலம் வந்திருக்கிறார். அது தவிர நடந்து போறாங்களா, சைக்கிள்ல பயணிச்சிருக்கிறார். சைக்கிள் பறத்தல் அதன் சுதந்திரம் என்று பறவைகளுக்கு சொல்லுவோம். ஆனால் அந்த சுதந்திரம் ஏதுமில்லாமல் மற்றவர்களை சார்ந்து நிற்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்கள் சமூகத்தில் நம்முடைய மணலூர் மணியம்மா சைக்கிளில் சென்று மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை உருவாக்குகிறார். அதை தவிர இது எல்லாத்தையும் விட தற்காப்புக்காக சிலம்பம் கற்றுக்கொள்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்மணி கையில சிலம்பத்தை பிடிச்சிருக்கிறது, அந்த காட்சி எவ்வளவு பெரிய விஷயம். கையில கரண்டி இருக்கும், சட்டாப்பை இருக்கும், காப்பி டம்ளர் இருக்கும், சோத்து பாத்திரம் இருக்கும், குழம்பு சட்டி இருக்கும், தட்டு இருக்கும், பீத்தினு இருக்கும், இடுப்புல குழந்தை இருக்குமே தவிர
கையில சிலம்பம் ஒரு பெண்ணுக்கு இருந்திருக்கிறது என்றால் மணலூர் மணியம்மா தான் அதை உருவாக்கினார். ஆனால் இந்த மணலூர் மணியம்மா ஒரு முறை ஒரு பண்ணையாரை பார்த்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில வரும்போது அந்த பண்ணையார் ஒரு கலைமானை வளர்த்திருக்கிறார். அந்த கலைமானை மேய்ப்பதற்குன்னு ஒரு பையன் இருந்திருக்கிறான். இது சூழ்ச்சியா இல்லை தற்செயலாக நடந்த விபத்தா அல்லது விபத்தாக சொல்லப்பட்ட தற்செயலா என்பது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த கலைமான் மூக்குல கயிறை விட்டு அதற்கு வெறியேற்றி விட்டுட்டான். அந்த கலைமான் நேரா இந்த அம்மா மேல வந்து மோதி விழாவில் குத்தி குடலை வெளியில இழுத்து அவங்க ஆன் த ஸ்பாட் இறந்து போறாங்கிறது வரலாறு. இதை நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் பதிவு பண்ண போற நேரம் எப்படின்னா வெட்ட வெயில், கோடை காலம். அந்த தஞ்சாவூர் தெருக்கள்ல தனியா நடக்கிறாங்க. இவங்களுக்கும் அச்சுறுத்தல்கள் வருகிறது. அங்கே தங்குவதற்கு இடமில்லை. திருவாரூர்ல தங்கிட்டு தினமும் வந்து போய் தஞ்சாவூர்ல உள்ள மக்களை பார்க்கறாங்க. அப்படியா எதற்கு இதை சொல்றோம்னா, இப்போதுள்ள படைப்பாளர்கள் எழுதுவதற்கோ வாசிப்பதற்கோ நிறைய களங்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லா இடத்துக்கும் தானே பயணப்பட்டு அங்கே சத்தியத்தின் வார்த்தைகளை மட்டுமே எழுதியவர் தான் நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் என்பதுதான் மிக முக்கியம். அவரை பார்க்கும்போது, அவரை வாசிக்கும் போது எனக்கு நம்முடைய அவ்வை பாட்டி சொன்ன ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. பெண் ஒருத்தி பேசில் பெரும்பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசில் விண்மீன்கள் வீழும், பெண் மூவர் பேசில் கடல் அலைகள் எழும், பெண் பலர்தான் பேசில் உலகு என்னாமோ பின் என்று நம்முடைய அவ்வை பாட்டி கேட்பார். யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் பேசினா இப்படி, 2 பெண் பேசினா இப்படி, 3 பெண் பேசினா இப்படி, எல்லா பெண்களும் சேர்ந்து பேசினால் என்ன ஆகுமோ உலகம் என்று கேட்கிறார் அவ்வை பாட்டி. என்ன ஆகும்? கிருஷ்ணனை போல் துணிவு மிக்கவர்களாக மாறி போவோம் என்பதுதான் நிஜம். நன்றி, வணக்கம்.